முதல் டிஜிட்டல் கேமராவை உருவாக்கினார். ஆமா, ஃபில்மே இல்லாம சென்சார் வச்சு படம் எடுக்கிறது அது ஒரு பெரிய ஜம்ப். ஆனா அது பாப்புலராக 90கள் வரைக்கும் ஆச்சு. ஃபில்ம்ல இருந்து டிஜிட்டலுக்கு மாறினது பெரிய மாற்றம். போட்டோவை உடனே பார்க்கலாம், கம்ப்யூட்டர்ல போடலாம், ஈஸியா ஷேர் பண்ணலாம். டேட்டா ஸ்டோரேஜ், ஷேரிங் இதுலெல்லாம் புரட்சியே பண்ணிடுச்சு. அப்புறம் 2000ல ஷார்ப் முதல் கேமரா ஃபோன் கொண்டு வந்தாங்க. இப்ப பாருங்க, நம்ம பாக்கெட்லயே ஏஐ, 4-5 லென்ஸ், 4K 8K வீடியோன்னு ஒரு ஸ்டூடியோவே இருக்கு. இந்த வளர்ச்சி அபாரமானது. சரி, இப்ப நம்ம கிட்ட இருக்கிற இந்த 3 முக்கிய வகை கேமராக்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். உங்க குறிப்புகள் படி டிஎஸ்எல்ஆர், மொபைல் கேமரா, இன்னொன்னு ஆமா அந்த பாயிண்ட் அண்ட் ஷூட் டிஜிட்டல் கேமரா. இப்ப அதோட தேவை குறைஞ்சாலும் அதையும் சேர்த்துக்கலாம். சோ டிஎஸ்எல்ஆர், மொபைல் கேமரா, அப்புறம் பாயிண்ட் அண்ட் ஷூட். இதுங்களுக்குள்ள முக்கிய வித்தியாசம் பாத்தீங்கன்னா உங்க குறிப்பு